அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கைகளாலும் கை விரல்களாலும் செய்யக்கூடிய யோக முத்திரைகளில் ஒன்றான கணேச முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கணேச முத்திரைன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ விநாயகர் அனைத்து தடைகளையும் போக்கக்கூடியவர். ஸோ அவரின் பெயராலே அமைந்த இந்த முத்திரை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த யோக முத்திரை செய்கிறதால என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோக முத்திரை செய்கிறதால அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. அதாவது அநாகத சக்கரத்தை திறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அநாகத சக்கரம் தைம சுரப்பியோடு தொடர்புடையது. அது மட்டும் கிடையாது, இதயம், நுரையீரல் இதை கட்டுப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அநாகத சக்கரம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன நன்மைகளும் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதய துடிப்பு, அதனோட நுரையீரல், இதனோட செயல்பாடுகள்லாம் சீரடையும். ஸோ இதுவும் இல்லாமல் ஆஸ்துமா அதை மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். ஸோ முக்கியமாக இது இதயத்தையும் நுரையீரலையும் பலப்படுத்துதுன்றது கண்கூடான உண்மை. ஸோ இந்த யோக முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த யோக முத்திரையை செய்யணுன்னா என்னென்னா, இடது கை இல்லை வலது கை. ஸோ அது பார்த்தோன்னா நம்ம உடலை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ நெஞ்சுக்கு நேராக இருக்கணும். சுவாசம் சீராக இருக்க வேண்டும். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வலது கையை நம்ம வச்சுட்டா இடது கையால் அதை லாக் பண்ணணும் நம்ம. ஸோ இது மாதிரி பாருங்கள். ஸோ இப்படி லாக் பண்ணிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் கணேச முத்திரை. ஸோ இது நெஞ்சுக்கு நேராக இருக்கணும். ஸோ இது மாதிரி ஸோ வலது கையை நேராக, அதாவது உள்ளங்கை பார்த்தா நெஞ்சை பார்த்த மாதிரி இருக்கணும், நம்ம உடம்பை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை இடது கையால் நம்ம இது மாதிரி லாக் பண்ணிவிட்டு, ஸோ சீராக, அதாவது எந்த அழுத்தமும் கொடுக்கக்கூடாது, மூச்சை நல்லா இழுக்கணும். இது மாதிரி சாதாரண நிலையில் மூச்சை இழுத்துட்டு மூச்சை வெளியிடும் போது நம்ம ரெண்டு கையும், அதாவது வலது கையை வலது பக்கமாகவும் இடது கையை இடது பக்கமாகவும் லாக் பண்ணி இழுக்கணும் நம்ம. ஸோ அது மாதிரி இழுக்கும்போது அந்த லாக்கு கழண்டு விழுந்துடக்கூடாது, கழண்டுடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா இறுக்கமாக பிடிச்சிருக்கணும். ஸோ இதை மாதிரி 6 முறை செய்யணும். ஸோ ஒரு முறைக்கும் பார்த்தா 6 தடவை மூச்சை இழுத்து விடணும். ஸோ இது ஒரு முறை, அதாவது என்னென்னா வலது கை நம்ம வலது கையோட உள்ளங்கை பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்தது இடது கையோட உள்ளங்கை நம்மளை பார்த்த மாதிரிச்சு, அது வலது கையால் இது மாதிரி வளைச்சி பிடிச்சிட்டு சாதாரண நிலையில் இருக்கும்போது மூச்சை இழுக்கணும். ஸோ மூச்சை வெளியிடும்போது அந்த கையை பார்த்தோன்னா இறுக்கமாக, அதாவது என்னென்னா வலது கை வலது பக்கமோ இடது கை இடது பக்கமோ இழுக்கணும். ஸோ இந்த முறையை அதாவது ஒரு முறைக்கும் 6 தடவை செய்யணும். ஸோ இதை மாதிரி செய்கிறதால பல நன்மைகள் கிடைக்குதுன்றது பார்த்துருக்குறோம். ஸோ முக்கியமாக அது இதயத்தையும் நுரையீரலையும் பார்த்தோன்னா பலப்படுத்துதுன்றது சொல்லிக்கிறோம். ஸோ அதேமாதிரி ஆஸ்துமா, அது மாதிரி மூச்சு இறைப்பு, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இது சரியாயிடும். இந்த கணேச முத்திரையை செய்கிறதால பல தடைகள் பார்த்தோன்னா விலகி நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தோன்னா வெற்றி பாதையாக அமையும் என்றதை சொல்லி இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.